ஓவரால் படம் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்துச்சு சார். ஆக்சுவலா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இதுல வந்துட்டு சாங்ஸ், ஃபைட், எமோஷனல், கிளைமேக்ஸ் எவ்ரிதிங் குட் அண்ட் காமெடி. ஸ்பெஷலி யோகி பாபு சாரை பத்தி சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். கிளைமேக்ஸ் தான் அல்டிமேட், வேற லெவல். அதுவும் பார்த்தீங்கன்னா மியூசிக்லாம் வேற லெவல், சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைட்டு, அதுவும் ஃபைட்டர் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சான்ஸ் அவருக்கு இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர். அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. ஒரு போலீஸ்க்கும் ஒரு அக்யூஸ்டுக்கும் உள்ள ஒரு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அந்த யோகி பாபு சாரும் வாட்டர் மெலன் அந்த ட்ரெண்டிங் அண்ணா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லன் ஒருத்தர் ட்விஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா இருந்துச்சு படம். படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, தப்பு பண்ணா வந்து தண்டனை குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து வெளிப்படுது. அப்படி தப்பு பண்ணாலும் நம்ம தண்டனை அனுபவிக்கணும், கடைசியில யாருக்கும் யாரும் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்றது தான். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல். நிறைய டைம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு பிரதர். படம் நல்லா இருக்கு, தரமா இருக்கு. உதயா சார் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அதேமாதிரி அஜ்மலும் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஒரு வழக்கமான ஒரு ஜேர்னர் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இல்லை டெஃபினட்டாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது படம். இல்லை நீங்கள் மெசேஜ் எல்லாம் விட்டுருங்க, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோ விறுவிறுப்பா சூப்பராக இருக்கு. டெஃபினட்டாக நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. எல்லாம் என்டர்டெய்னிங்காக இருக்குது, பார்க்கலாம். நம்ம காசு கொடுத்ததுக்கு ஒர்த்து தான். நெகட்டிவ்ஸுங்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. நீங்கள் படம் வந்து நீங்கள் கொடுத்த காசுக்கு நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். இந்த சீன்லேயுமே போர் அடிக்கலை, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போணுச்சு. அவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு சார் காமெடி சூப்பராக இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, எப்படி ஆக்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீனுமே போர் அடிக்கலாம், நல்லா விறுவிறுப்பாக போகுது. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். நல்லா இருந்தது. அதில் எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருக்காங்க, போர் அடிக்காமல் போச்சு. அதில் வந்து அக்யூஸ்ட்டை பற்றி தான் மெயின் கதையே போல் இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. அக்யூஸ்ட் வந்து நாட்டில் இருக்கக்கூடாது. எல்லாருமே கொரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க, போர் அடிக்காது. யோகி பாபுது இன்னும் நல்லா இருந்தது. அந்த சாங், அந்த பிரியாணி சாங்கு அது நல்லா இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வரைக்கும் உதய் சார் படத்துலேயே வந்து டிஃப்ரெண்டான படம் இது. அவர் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஒரு மாறுபட்ட படம் தான் சொல்லணும். அதே மாதிரி அஜ்மல் வந்து ஏகப்பட்ட படம் பண்ணாலும் அவரும் ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. இந்த படத்தில் யார் கேட்டும் போர் அடிக்கலை, நல்லா போகுது. கிளைமேக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபு செகண்ட் ஹாஃபில் தான் வராரு, வந்தாலும் கொஞ்ச நேரம் நல்லா காமெடி பாட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் சூப்பராக வந்திருக்கு. ஃபேமிலியோட தான் படம் பார்க்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட்டில் நிறைய அக்யூஸ்ட் வந்து ஏன் அக்யூஸ்டாக மாறுறாங்கன்றதுக்கான கான்செப்ட் தான். அது பஸ்ஸு கொஞ்சம் எதிர்பார்க்கல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபைட்டுக்குள்ளே எதிர்பார்க்காத டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சுருந்தாங்க. ஃபைட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. உதய் சாருக்கு இது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி தான். Super movie. I don't know Tamil, but super movie. Climax was amazing. Hero was super. Heroine acting was amazing acting. படம் நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இருக்கு. மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. உதயா சார் குட் ட்ரை பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். அது நீங்கள் படம் பார்க்கணும். த்ரில்லிங்காக இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்கு, மூமெண்ட் நல்லா இருக்கு. படம் வந்து விறுவிறுப்பாக இருக்கு. அஜ்மல் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு சார். யோகி பாபு கொஞ்சம் சீன் வந்த இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வராரு. ஆனால் ஒவ்வொன்றும் பஞ்ச் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோயின் அஜ்மலோட பேர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இவங்க வந்தாலே கிளாப்ஸ். இவங்க வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் ஃபிலிம். ஸோ யா, ஹி இஸ் ஆல்சோ குட் ஆக்டர். நானும் நடிச்சிருக்கேன் படத்தில். ஆனால் மேடம் வர சீன்ஸ் எல்லாம் கிளாப்ஸ். நான் இவங்க சீன் வரும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது லாஸ்ட்ல வந்து அஜ்மல் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. Thank you so much. படம் நல்லா இருக்கு. எங்க டாடியோட சீன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்ஷன்ல மூவி எமோஷனல் ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங் வெரி சூப்பர் அண்ட் உதயா சார் ஆக்டிங் அமேசிங். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பர், நல்லா இருந்தது. நல்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. சாங்ஸும் நல்லா இருந்தது.
ஸ்க்ரீன் ப்ளே பெட்டராக நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருக்கு. அது இந்த ரவுடிசத்துக்கு வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காங்க. உதயா நல்லா பண்ணியிருக்காரு, அஜ்மல் நல்லா பண்ணியிருக்காரு, யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயினாக நடிச்சிருந்தவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு சார், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததை விட இன்னும் பெட்டராகவே இருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை உண்மையிலே படம் நல்லா இருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஒரு லோ பட்ஜெட் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் வந்தோம். பட் சீரியஸாக படம் நல்லா இருக்கு. அதை ஒவ்வொருத்தங்களோட கேரக்டரும் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேரக்டர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக அந்த புதுசாக நடிச்சிருக்கிற ஒரு வில்லன் கேரக்டர்லாம் வருது, லைக் பொலிட்டிக்கல் கேரக்டரில் வர குணசேகரன், தனசேகரன் அந்த கேரக்டர்லாம் வருது. பட் அவங்களும் சீரியஸாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. புதுசாக பண்ணுற மாதிரி பண்ணலாம், அவங்க ஆக்டிங் நல்லாவே இருக்குது. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் அது. கான்செப்ட் நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரி இதில் சொல்லிட்டோம்னா வரவங்களுக்கு ஒரு டீட்டெயிலிங்காக இருக்காது. வந்து பார்க்கட்டும், பட் வாட்சபுள் மூவி, ஒர்த்தபுள், கண்டிப்பாக நல்லா இருக்குது. அவர் கொண்டு வர கொஞ்சம் 2-3 சீன்ஸ் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் நல்லா இருக்குது சார் படம். படம் நல்லா இருந்ததுன்னா படம் எங்கேயும் லாகிங்லாம் இல்லை, படம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். அக்யூஸ்ட்னு டைட்டில் இருந்தோடனே உள்ளே வரும்போதே வந்து சென்னை லோக்கலாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு வந்தோம். அந்த மாதிரிலாம் இல்லை, படம் நல்லா இருக்குது, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப கவர்ஸ்லாம் இல்லை, ரொம்ப வெட்டு குத்துலாம் எதுவும் இல்லை. படத்துக்கு தேவையானது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அஜ்மலுக்கு 5 அப்புறம் இந்த படத்தில் நடிப்பு கரெக்டாக இருக்குது, இப்போ நல்லா பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டரு. அதேமாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் யோகி பாபு இந்த படத்தில் சிரிக்க வச்சுருக்காரு, காமெடி கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கலாம். உதயா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாப் வந்து ஏற்றுக்க முடியல ஒரு ஹீரோயிசமாக, செகண்ட் ஹாப்பில் அவருக்கு கதைக்கு ஏற்ற மாதிரி அடக்கமாக இருக்கார், கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஹாப்பில் ஓகே. படம் கிளைமேக்ஸு 3 கிளைமேக்ஸ் இருக்குது, 3 இது ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, 3மே நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப போர்லாம் அடிக்கல, படம் விறுவிறுப்பாக போகுது, பார்க்கலாம். ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் வில்லனுங்கெலாம் நல்லா எல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு. என் பங்காளி குணாஜி நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு 2-3 சீன் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு. படம் எங்கேயும் லாகிங்லாம் இல்லை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்ல படம். நல்லா இருந்துச்சு சார், மூவி நல்லா இருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு படம். எல்லாமே ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்தது. உதயா சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அஜ்மல் சார் ஆக்டிங், அப்புறம் தனசேகர் ஒருத்தர் நியூ ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லா யதார்த்தமாக பண்ணியிருந்தாரு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, அதில் 2 சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது 1 டேல நடக்கிற சீன்ஸ் தான் அப்படியே காமிக்கிறாங்க, படம் ஃபுல்லாக அப்படியே வருது. ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அதில் ஆக்ஷன் சீன்னா பஸ் சீன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யோகி பாபு கொஞ்சம் சீன்ஸில் தான் வருவார், ஆனால் அவர் வர சீன் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவரோட காமெடிஸு எல்லாமே அதில் இதுலேயும் அல்டிமேட்டாக தான் இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவருமே. ஸோ ஓவராலாக படம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த அக்யூஸ்ட் படம் வந்து நல்லா வந்திருக்கு. காவல்துறையும் ஒரு அக்யூஸ்டு, ஆக்சுவலாக எஃப்ஐஆரில் நம்ம ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரில் எழுது மாதிரி அக்யூஸ்டு தான் எழுதுவாங்க. அதனால அது டைட்டிலாக உட்காந்தது சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணாலும் அக்யூஸ்டு தான், திருட்டு கேஸு இருந்தாலும் அக்யூஸ்டு தான். லேட்ரு பிரகாரம் அதுதான் எழுதுவாங்க, சட்டத்தில் அக்யூஸ்டு தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி படம் தரமாக இருக்குது. அதேமாரி அந்த ஹீரோ வந்து உதய அண்ணன் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதோட எஃபெக்ட் வந்து எனக்கு தெரியும், நல்லா வந்திருக்கு படம். தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், யாரோ போய் ஓடிபிலையோ இதில் எப்படி சொல்கிறது திட்டுத்தனமாக பார்த்துடாதீங்க. ஏன்னா இது உழைப்பு இருக்குது. இந்த படம் மட்டும் இல்லை, எல்லாரோட படமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அஜ்மல் அவரு சீனை கரெக்டாக பண்ணிட்டார், சூப்பராக பண்ணிட்டார், வேற லெவலுங்க. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க, எல்லாம் அவங்க சீனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. யோகி பாபண்ண வேற லெவலு பின்னிட்டாரு. எனக்கும் அவரும் ரொம்ப க்ளோஸ் யோகி பாபண்ண. ஆனால் இந்த ப்ரெஸ் மூலிமா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். யோகி பாபண்ண இன்னும் மேலே படங்களை, இன்னும் பெரிய படங்களை வெற்றி படமாக ஆக்கணும். இதுவே வெற்றி படம் தான். இது கூடியுள்ள அண்ணன் உதயோட சக்ஸஸ் மீட்டிங் உங்களை சந்திப்பார். கண்டிப்பாக எல்லாரும் வந்து திரையரங்கத்தில் பாருங்கள். ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் உழைப்பு இருக்குது, அப்புறம் ஒரு ஆர்டிஸ்டோட உழைப்பு இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து படம் நல்லா சொல்லிட்டு போயிடுறீங்க, அதோட உழைப்பு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே திரையரங்கத்தில் வந்து பாருங்கள், ஓகேல? ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தா தேட்டர் ஓனருங்க நல்லா இருப்பாங்க, அப்புறம் டெக்னீஷியன் குடும்பம் வாழும், அப்புறம் ஆர்டிஸ்ட்டு உங்களுக்குலாம் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வீட்டில் அடுப்பு எரியும். அதனால் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து பணிவோட கேட்டுக்கிறேன், தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்க. கான்செப்ட்டுங்கிற மாதிரி எதுவும் கிடையாது படத்தில், ஆனால் என்டர்டெய்னிங்காக இருக்கும் உங்களுக்கு படம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை வந்து கடைசியில் யார் பண்ணாங்கிறது அது வரைக்கும் துரத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கொலையை, அதுதான் படம்.
உதயா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அஜ்மல் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு காமெடி நல்லா சிங்க் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா பாட்டும் நல்லா இருக்குது. ஃபேமிலியும் நல்லா வந்து பார்க்கலாம்.